ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிவின் பாலியன் நடித்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜில் அண்ட் ஹிந்தியிலே டப்பிங் பண்ணியிருக்காங்க. சீரிஸோட நேம் வந்து ஃபார்மா. இது வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்லையும் டப்பிங்கில் வந்திருக்கு. அண்ட் இது வந்து ஃபார்மான்ற பேரை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். இது வந்து ஒரு மெடிக்கல் க்ரைம் சம்மந்தப்பட்ட ஒரு கதை, அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு கதைன்னு. நம்ம ஹீரோ நிவின் பாலி வந்து ஒரு சேல்ஸ்மேனாக ஒரு மெடிக்கல் கம்பெனியில் சேர்றாரு. அங்கே ஃபார்மா கம்பெனியில் சேர்றாரு. அங்கே வந்து புதுசாக ஒரு ட்ரக் கண்டுபிடிக்கிறாங்க, கைடோக்சின்னு. அந்த ட்ரக் வந்து கன்சீவாக இருக்க பெண்கள்லாம் சாப்பிட்டா வயிற்றில் வளர குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் இவருக்கு ஒரு டார்கெட்டும் கொடுத்து, இவரை மாதிரி வேலை செய்கிற நிறைய பேருக்கு டார்கெட்டும் கொடுத்து அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் வந்து அந்த மருந்தை விற்க ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து அந்த மருந்தை விற்று நல்லபடியாக இவரோட கம்பெனியில் அடுத்தடுத்த பொசிஷனில் போகிறாரு. அண்ட் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் தான் தெரிய வருது, இவர் கொடுத்த அந்த மருந்தால் வந்து குழந்தைங்க நிறைய பேருக்கு வந்து அந்த மருந்து சாப்பிட்டு பிறந்த குழந்தைங்க எல்லாமே வந்து சின்ன வயசில் டயபெட்டிஸால் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்றது. ஸோ இந்த உண்மை தெரிஞ்சிட்ட அப்புறம் நிவின் பாலி அந்த மருந்து கம்பெனிக்கு எதிராக போராடுறாரு. அவரும் அந்த பாதிக்கப்பட்ட சில பேரும் சேர்ந்து போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க வெற்றி பெற்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் கதை போகுது. ஸோ வந்து ஓவராலாக ஸ்டோரியாக வந்து நல்ல ஸ்டோரிங்க. பட் வந்து என்னென்னா வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சுமாராக இருக்கும். என்னதான் வந்து சின்ன சின்ன எபிசோட் எல்லாமே 20 to 25 மினிட்ஸ் எபிசோட்ஸ் தான். 8 எபிசோடு இருக்குது. என்னதான் சின்ன எபிசோட்ஸாகவே இருந்தாலும் பெருசாக எங்கேயுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகல. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறப்ப. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக அந்த அவங்க ஜெயிச்சு அந்த நீதியை நிலைநாட்டுற வரைக்கும் நடுவில் வந்து எல்லாமே அப்படியே ஸ்லோவாகவே தான் போகும். ஸோ வந்து இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் ஃபில்ம் மாதிரி தான் நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். நிறைய பேர் வந்து இதை ஒரு பிஞ்சு வாட்சாலாம் பார்க்க முடியாது. நம்ம யூஸ்வலாக வெப் சீரிஸ்லாம் ஒரு எபிசோட் முடிஞ்சோடனே அடுத்த எபிசோட் எப்படி இருக்குன்னு அந்த முடிக்கிற விஷயத்துலேயே ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்க. அடுத்த எபிசோட் பார்த்தே ஆகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு முடிப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஆவரேஜான வாட்ச் தான். இதுக்கு வந்து நிவின் பாலி ஏன் தேவைப்பட்டாருன்னு தெரியல. நார்மலான ஒரு கேரக்டர் நிவின் பாலி பெர்ஃபார்ம் பண்ணுறாலும் ஒன்றுமேல் இந்த சீரீஸில். ஸோ ஓவராலாக வந்து இது ஒரு டீசென்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது. ரொம்ப சுமாரான சீரீஸ் தான். ஸ்கிப் பண்ணுறதே பெட்டர். கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.